எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்த்தி பேசுறேங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா பார்க்கறதுல. அண்ட் நீங்க இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறது மதுவும் மைத்திலியும் படத்தோட ப்ரெஸ் லான்ச்னு சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்டாக ப்ரெஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ மீடியா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் ரிசல்ட் அப்படின்றத மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ் படம் பார்த்தோம். அண்ட் இந்த படம் வந்து ஜெயலக்ஷ்மி மூவிஸ் அவங்க சார்பாக ஜெயலக்ஷ்மி மேடம் அண்ட் நடராஜன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜெயந்தி மேடம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து புவன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் ஸ்ரீஜி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஸ்னேகா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் படம் ஃபுல்லாக வந்து என்னோட ட்ராக் வந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கு. பட் ரொம்ப நல்ல படம். ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே குடும்பமாக இந்த படத்தில் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். நளினி ஆண்டி ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், நித்யா மேடம் ஆகட்டும், மதன் பாப் சார் ஆகட்டும், தேவதர்ஷினி ஆகட்டும், அண்ட் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச எல்லாரும் இருக்கும் இந்த படத்தில். ஜீவா சார் ஆகட்டும் எல்லாரும் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான காமெடி அப்புறம் சென்டிமெண்ட் அப்புறம் எல்லாமே இருக்குது. முக்கியமாக என்ன உங்களுக்கு தெரியும், என் வெயிட்டை விட பெரிய வெயிட்டான ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குங்க. அதாவது நிறைய பேர் வந்து காதலா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. பட் காதல்னா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராக என்ன சொல்கிறது, ஒரு நல்ல மெசேஜோடு சொல்லியிருக்க படம் தான் இது. ஒரு பூவே உனக்காக, ஒரு காதலுக்கு மரியாதை, இந்த ரேஞ்சில் வந்து ஒரு காதலுக்காக ஒரு முக்கியத்துவம் உள்ள படமாக இந்த படம் இருக்கும். நட்புக்கும் முக்கியத்துவம் உள்ள படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் அன்பையும் ஆதரவையும் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் எனக்கும் எப்போதும் தாங்க. நன்றி. Hi, kalakascinema.com viewers. This is S. Bhuvan. இந்த மது மைதிலன் மூவியோட ஹீரோ. ஆக்சுவலாக இது வந்து 6th ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி எங்களோட ப்ரெஷ் ஷோ நடந்துகிட்ருக்கு. ஷோ நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. படமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யூத்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நான் டேரக்டர் சொல்லியிருக்காங்க. படம் எல்லாருமே கூட நடித்த எல்லாருக்குமே இந்த படத்தை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இந்த படம் நல்லா வந்திருக்குன்றது தான் சொல்லணும். சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீகாந்த் சார் நல்லா மியூசிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கேமராமேன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. மனோபாலா சார், நல்லியம்மா, ஓயப்பர், அது எல்லாத்தையும் விட ப்ரொடியூசர் அவங்க தான் இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வரதுக்கு காரணம். அவங்க படம் ரொம்ப ரியலி தேங்க்ஸ் டு ஜெயலட்சுமி மேம். தேங்க்ஸ் வியூஸ் கலெக்ட் சர்வீஸ். மதுவும் மைதிலியும் இது நான் தயாரித்த முதல் படம். இது நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லா தியேட்டர்ஸ்லேயும் போய் பாருங்கள். வீட்டில் உட்காந்து இதில் சிடியில் பார்க்காம எல்லாமே தியேட்டர் போய் பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணணும். இது எல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படம். 5 பாட்டு இருக்குது. ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சு ஸ்னேகன் பாடலில் இயக்கியிருக்காரு. புவன், ஸ்ரீஜி அவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்த்தி, ஜீவா இன்னும் நிறைய காமெடியன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி காதல் சைட்லேயும் போகுது. காமெடியும் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா வந்திருக்கு. கதையும் நல்லா காமெடியாக போகுது. ஸோ எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய சினிமாவாக தான் இருக்கும். தேங்க்ஸ்.